ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அண்ட் வந்துட்டு என்ன தான் பார்க்க போகிறோம் அண்ட் வந்துட்டு ஓகே வரல சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மாஸ்டர் ஆஸ்கின் சேனல் கிரியேஷன் சார்பாக மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னடா இது ரொம்ப குளறுது இன்னைக்கு. சரி ஓகே, கிரிஞ்ச் தவிர்த்துட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ ஓகே, நிறுத்துறவன எதுக்குடா வரீங்களா? கல்வன் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இந்த கல்வன் படம் வந்துட்டு அந்த பேர்லேயே அந்த கல்வன் அப்படிங்கிற அந்த பேருக்கு டைட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைட்டிலே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க போஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர்ஸே வந்துட்டு திருடாது திருடா. ஸோ அந்த மாதிரி அவங்க போஸ்டர்ஸ்லேயும் காமிச்சிருக்காங்க. நீ கொலைகேஸ் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல? ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு திருடிட்டு ஊரா போய் எல்லா வீட்லயும் திருடிட்டு இருக்கிற 2 பேர், தீனா, ஜீப்ரஸ். ஸோ இவங்க 2 பேரும் அனாதையா இருந்துட்டு இப்படி திருடிட்டு இருக்காங்க. திருடிட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு ஒரு பொண்ணை இந்த பையனுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு. லைக் அந்த பொண்ணு வீட்டில் போய் திருட போகும்போது அந்த பொண்ணையே வந்துட்டு பிடிச்சிருக்குது. அந்த பொண்ணை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணும்போது ஒரு தாத்தா வந்து அந்த தத்தெடுத்து, ஸோ அந்த தாத்தாவுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு, ஜஸ்ட் பாரதராஜா அவரை வந்துட்டு என்ன பண்றாரு அண்ட் அவரை என்ன பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு கதை தான் வந்துட்டு இந்த கல்வன். ரவுண்ட் பண்ணி பிடிச்சாச்சு. ஸோ இந்த கல்வன் படத்தை நான் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த அவர் விஜய் சுத்துனோட சேனல் வந்துட்டு ஒரு ஒன் டிஃப்ரெண்டான ஒரு வேலாம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அந்த படம் மாதிரி இருக்குமா, இந்த படமா இருக்குமா, இந்த படமா இருக்குமா, அந்த படம் மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்துட்டு ஏகப்பட்ட பேச்சுகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இதில் அவரே சொல்லியிருந்தார், இது ஒரு கும்கி படம் மாதிரியும் அண்ட் வந்துட்டு விடுதலை படம் மாதிரியும் அண்ட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக கலந்தடிச்சு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லாம அதை விட ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு சொன்னாரு. சோ அதே மாதிரிதான் அதை விட டிஃப்ரெண்டா இருக்கு. கும்கி படமா எடுத்துட்டாங்க. சரி, நம்ம கும்கி 2 எடுப்போம். ரியல் ஸ்டோரி கிடையாது, ஃபிக்ஷன் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபாரஸ்ட் த்ரில்லர் தமிழ் சினிமால சொல்லாத ஒரு சொல்ல மறந்த கதை. ஏன்னா ஒரு இடத்துல யானைகள் அண்ட் மதம் பிடிச்சிட்டு இருக்கிற யானைகள், ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு லைக் அந்த அந்த ஒரு ஜாண்டர்ல வாழ்றாரு. ஸோ ஒரு யானை வந்து உடம்போட துரத்திட்டே வருது, நான் வந்து மிதிச்சு செத்துருவேனா அந்த மாதிரி பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு வந்துட்டு அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு என்ன ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அடுத்தடுத்து படம் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் 1 இயர் அவருக்கு படமே ரிலீஸ் ஆகல. ஸோ அதை யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அடுத்தடுத்து படம் ரிலீஸ் ஆகுறதுனால ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ இந்த படம் இந்த படம் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு சீன் பிடிச்சது அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா அப்படி கலந்துடுச்சு. இவங்க யாரு எப்படி என்ன அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கட் பண்ண வந்து ஒரு லவ் வருது. ஸோ அந்த லவ் ஜாடர் அப்படியே கட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு தாத்தா வராங்க. தாத்தா வந்துட்டு திடீர்னு பார்த்தா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஒண்ணு புரியல. டக்குன்னு பார்த்தா ஒரு எமோஷனல் கட்டு. அந்த கட்ல தாங்க தெரிச்சிட்டேன் நான். படம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்துட்டு ராஜா ராணி படம் எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ட் ஜோ படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் டான் படம், இப்போ நம்ம சிவார்த்தன் படம் வந்துச்சுல டான் படம். ஸோ அந்த டான் படத்துலையும் அந்த ஓல் படத்தோட அந்த கிளைமேக்ஸ் படம் இந்த சீன்ஸ் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அப்படியே அள வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுல ஒரு சீன்ஸ் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல இருக்குது. ஸோ அது வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்துட்டு படத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த யாரும் எதிர்பார்க்காம சீட்டோட எட்ஜில் போய் உட்காந்துற அளவுக்கு அந்த படம் வந்துட்டு பேசும்படியா இருந்துச்சு. நான் வந்து கண்டிப்பா இந்த படத்தை நான் அவ்வளோ சப்போர்ட் பண்றேன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னடா இது அப்படி போற மாதிரி லைட்டா, ரொம்ப எல்லாம் இல்லை, லைட்டா தோணும். ஆனா தோன்ற அந்த டைம்லயே வந்துட்டு உங்களை அப்பப்போ பீக்ல கொண்டு போற மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரியும் தோணும். ஸோ அதுல என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் நல்லவரா இவன் கெட்டவனா, இவன் என்ன பண்றான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி திருடிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு லைக் அவன் அம்மா அப்பா இல்லை, ஸோ அதனால வந்துட்டு அவன் திருடிட்டு இருக்கான், ஒரு பொண்ணு தான் திருந்திடுவான். ஸோ அப்படி திருந்திட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அதான் மேட்ரு. ஸோ அவன் திருந்துறானா திருந்தலையா, இங்க தாத்தா பாரதராஜா என்ன ஆனாரு என்ன ஆகல அண்ட் அந்த இவானா அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட சேர்ந்தாங்களா சேரலையா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அண்ட் நம்ம தீனா
சொல்லியே ஆகணும். உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்டுங்க. ஸோ எதிர்பார்க்காதது. ஏன்னா அவர் ஒரு காமெடியானா நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு துரோகியா நம்ம பார்த்துருக்கோமா? அது இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு காமெடினா காமிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு துரோகியை காமிப்பாங்க. அந்த துரோகி என்ன பண்றாரு அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்க. எனக்கு ஆனா உண்மையில நான் சொல்றேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஜி பிரகாஷ் சாரோட படம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ட் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு என்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறதே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியும். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சீன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு லைக் பண்றீங்களா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு உங்களுக்கு என்ன சீன்ஸ் பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சீன் சொன்னீங்கன்னா லைக் கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா அது வந்துட்டு பிற்காலத்துல நான் வந்து 2 நாள் கழிச்சுட்டு 1 வாரம் கழிச்சுட்டு நான் என்னென்ன சீன் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு என்னென்ன சீன் வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நான் நினைக்கிறது உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அதனால கண்டிப்பா போடுங்க. அதை நான் கண்டிப்பா கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் புதுசா வந்து பார்த்துக்கியா தம்பி, தங்கை, அண்ணா, அக்கா, மாமனார், பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டு பார்க்காதீங்க. எனக்கு வந்து அது மோர் தென் ஹேட் மை செல்ஃப். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ 9000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. சாரி 9000 கிடையாது, எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பாரு. ஸோ 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி போயிட்டு இருக்கிறோம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஃபியூ பர்சன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த நல்ல உள்ளங்கள் நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி ஆர் 1 or 2 days வந்துட்டு லைவ் இருக்குது. ஸோ டெய்லி இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லைவ் இருக்குது. ஸோ மறக்காம வந்து லைவை பாருங்க. அண்ட் அந்த லைவ்ல வந்துட்டு நல்ல ஜாலியாக இருக்கவாங்க. ஸோ லைவ்ல வந்து ஏதாவது கண்டென்ட் வரைக்கும் கோப்பெல்லாம் வராதிங்க. ஜாலியாக இருக்கணுமா, ஜாலியாக பேசணுமா, ஸோ ஜாலியாக வாங்க. ஓகே பாய் கைஸ். ஸோ see you later and another video செக் பண்ணி பார்க்கலாம்.